ஹலோ யாஸ், நம்ம பேச எப்படி இருக்கிறீங்க? இது என்ன கிழமை? இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. போன வாரம் சனிக்கிழமை அவ்வளோ சந்தோஷமாக நாமக்கல் பிரச்சாரத்தை பார்த்துட்டு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற சஸ்பென்ஸ் தெரியாமல் கரூரில் சம்பவம் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சிட்டாருன்னா அப்புறம் 1 வீக்கு அதை பற்றி தான் பேச்சிருக்கோம். அப்புறம் இந்த சனிக்கிழமை வந்துடும். இந்த சனிக்கிழமை என்ன சம்பவம் செய்ய போகிறார், எந்த ஊரில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக லைவில் நம்ம உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கி ஒட்டுமொத்த தாவேக்காவையும் முடக்கி போட்டு தாவேக்கா கட்சி அப்படின்னு ஒன்று இல்லாமல் டோட்டலாக சாப்டர் க்ளோஸ் பண்ணணும்னு முடிவில் இறங்கிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா அதற்கான எல்லா முகாந்திரமும் எல்லா வேலைகளும் பல கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தளபதி மட்டும் என்ன பண்ணுறார், ஏது பண்ணுறான்னு யாருக்கும் தெரியல. நேற்று கோர்ட்டில் வேறு கேஸு வந்து அங்கே ஒரு நீதிபதி வேறு சராமாரியாக கேள்விகளை எழுப்பி வாலண்டரியாக அவரே வந்து பல கேஸ் எல்லாம் போட சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லலாமா பண்ணலாமா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தளபதியை பற்றி பேசினாவே தூக்கி உள்ளே போட்டுடுறாங்களாம். இன்றைக்கி காலையில் மாரிதாஸ் வேறு அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. சரி வாங்க, நம்ம நேற்று மேட்ரு என்னென்னா, நேற்று வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்று கூட நமக்கு சாதகமாக வரலப்பா. அவ்வளோதான் சாப்டர். என்ன சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். ரெண்டு கோர்ட்டில் நேற்று கேஸ் நடக்குது. ஒன்று வந்து சென்னையில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இந்த 2 இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் கூட இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ன்றது போய் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நீங்களாம் ஏன் கட்சி வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு ஒரு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்படின்னா அதை வந்து தலைமை செய்தால் எல்லா மீடியாலையும் போடுது. ஸோ அது வந்து அவர் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்றது எனக்கு தெரியல. பைக்கில் வந்தாங்கல்ல அவங்க கோர்ட்டுக்கு வந்து, ஐயா நாங்கள் தான் பைக்கில் வந்தோம், நாங்கள் தான் தெரியாமல் இப்போ இது பண்ணிவிட்டு சாஞ்சிட்டோம், எங்களுக்கு ஒரு காயமும் இல்லைன்னா எங்கே போய் வச்சுக்குவீங்க மூஞ்சியே? எப்படி பார்த்தா இது கொடுப்பீங்க? எப்படி தண்டனை கொடுப்பீர்கள்? என்ன நீதிமன்றம் என்ன உங்களுடைய சொந்த இதுவா, சொத்தா? இல்லை இது சட்டம்ங்கிறது என்ன நீங்கள் உருவாக்குனதா? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. வண்டியில் போகிறான், சைடில் அடிக்கிறான், அவன்லேயே வந்து கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தான். இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங் போலீஸ் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது எஃப்ஐஆர் போட சொல்லி. எந்த இதில் வந்து விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலைன்னு கேட்குறீங்க? இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி சொல்லணும். அவனே சும்மா இருக்கான் ஆதாரம் இல்லைன்னு. நீங்கள் எதுக்கு போய் தூண்டுறீங்க? எதுக்கு? நீதியரசர்கிட்ட கேட்குறேன். செந்தில் பாலாஜி 1000 பேரை உள்ளே விட்டுட்டாங்க அடியால். அவரை மக்களை காப்பாற்றணுன்னு கீழே ஏறினா விஜயை கொண்டு இருந்தால் இந்த தனி நீதிபதிக்கு சொன்னேன் செந்தில்குமாருக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அவர் உயிருக்கு? உங்களுக்கு ஸ்பாட்டில் இருந்து பார்த்தா தானே தெரியும். கேட்டதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி ஒரு நீதிபதி அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கான ஒரு வரையறை இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர் ஒரு கருத்து சொல்லலாம். எல்லாருமா வந்து இப்படி வந்து பேசுகிறது வந்து எந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இங்கே தளபதி மட்டும்தான் குற்றவாளி அப்படின்ற பார்வையை ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த நீதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா இவர் பெயர் வந்து செந்தில்குமார். இவர் வந்து செந்தில் எல்லாமே ரிலேட் ஆகுது. இங்கேயோ 2007 பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரசாங்க வக்கீலாக இவர் வந்து இருந்திருக்காரு. இப்போ இவர் தான் வந்து நீதிபதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் அது வந்து பயங்கர பேச்சு பொருளாச்சு. இடி போய் ரைடு பண்ணி அதை வந்து பிடிச்சி 35,000-45,000 கோடி வரைக்கும் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ்லாம் வரும்போது இந்த இடியை வந்து சரியான முறையில் அவங்க ரைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து கேஸ் போட்டப்போ அதற்கு தடை உத்தரவு போட்டவரே இவர் தான். அதுக்கப்புறம் அந்த கேஸ் வரும்போது அன்னைக்குன்னு நாங்கள் இந்த கேஸில் வந்து கன்டினியூ பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு விலகி போயிட்டார். அப்புறம் வேறு நீதிபதிகள் போட்டு அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கேஸ்னால் அது போலீஸ் தான் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டில் வந்து அது சரியாக தவறா அப்படின்னு பார்த்து தீர்ப்பு கொடுக்க வேண்டியது நீதிபதிகளுடைய கடமை. அப்படின்னும்போது இவரே வந்து நீங்கள் ஏன் அவங்க மேலே கேஸ் போடல, நீங்கள் ஏன் பஸ்ஸை பறிமுதல் பண்ணல, விஜய் உங்களுக்கு என்ன தலைமை பண்பு இல்லையா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து கேட்டுடலாம், மீடியாவில் இருக்கவங்க கேட்டுடலாம், எல்லோரும் கேட்டுடலாம். பட் ஒரு நீதி அரசராக 2 சைடும் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து அதில் எது உண்மை எது பொய்ன்னு வாதத்தை வைத்து
கடைசியில் தீர்ப்பு கூட சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருவர் அந்த இடத்துல இருந்து இப்படி கேள்விகள் கேட்பது சரியா அப்படின்றது எனக்கே சரியாக படலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க அப்போ நடுநிலையாக செயல்படுறாங்களான்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு வந்துடும். சில பேர் வந்து இது வந்து சொல்கிறாங்க, இது வந்து கருத்து தான், பட் இது எதுவும் ஆர்டர்லாம் கிடையாது, அது அவரோட ஒப்பீனியன் அங்கே வச்சுருக்காரு. ஆனால் இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடலைன்னு கேட்டது, பஸ்ஸை பறிமுதல் ஏன் பண்ணலைன்னு சொன்னது, இதெல்லாம் இப்போ இவங்க செஞ்சாங்கன்னா அப்போ இது வந்து இவரே வந்து அதை செய்ய சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும்ல. அப்போ இதெல்லாம் சரியா இல்லையா அப்படின்றது சட்ட வல்லுநர்களுக்கு தான் தெரியும், நமக்கு அது தெரியாது. பட் தலைமை பண்பு இருக்கா இல்லையா அப்படின்ற விமர்சனம் வந்து அந்த இடத்துலேருந்து வேறு வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு சரியாக படலை. அப்போ யார் தலைமை பண்பு உடையவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. இப்போ விஜய் அவர்கள் தான் அந்த இடத்துல கட்சி நடத்துகிறாரு, ஓகே. ஆனால் அவர் அதிகாரத்தில் இல்லை, அரசாங்கம் தானே அதுக்கு பர்மிஷன் கொடுக்குது, அதை காவல்துறை தானே பர்மிஷன் கொடுக்குது. அப்போ யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம், பொறுப்பு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம சாதாரண மக்கள், விளிம்பு நிலை மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடைசியில் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்ம போகிறது வந்து நீதிமன்றத்தை நாடி. அந்த நீதிமன்றத்திலே நியாயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு வந்துடும். நீதித்துறை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய ஒரு ஆதங்கமே தவிர, மற்றபடி அவங்க இது சட்டத்தில் சரியா சரியில்லையா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நீதியரசர்கள் அரசர்களாக இருந்து மக்களுக்கு நியாயத்தை வழங்குங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். அவர் இதெல்லாம் சொல்லிட்டாரு. பட் அவர் சைட்லேருந்து ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடி போட்டிருக்காரு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அஸ்ரக் கார்கோ யாரோ ஒருத்தர், அவர் ஐஜி நார்த் இந்தியாக்காரரு, அவரை போட்டிருக்காங்க. 2 எஸ்பி தலைமையில் போட்டு தனியாக விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இது சென்னையில் நடந்துச்சு. இந்த பக்கம் மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கேஸு சிபிஐக்கு கோரி போட்ட கேஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான்ப்பா கேஸே ஆரம்பிச்சிருக்கு, அந்த சைடு ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து, மற்றபடி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளேயும் சிபிஐ ஏன் போடுறீங்க அப்படின்ற கேட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பட் சிபிஐ போட்டது நம்ம சைட்லேருந்து இல்லை, சிபிஐ வந்து பொதுநல வழக்காக சில பேர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் என்ன பாதிக்கப்பட்ட நபருடைய சொந்தக்காரரா வந்தக்காரரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அந்த கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் வழக்கு கேட்டிருந்தாங்க. முன்ஜாமீன் யாருக்கு, நம்ம புசி ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல், அப்புறம் வந்து இது மதியழகன் நினைக்கிறேன், கரூர் மாவட்ட செயலாளர் இவருக்கு. ஏன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1, புசி ஆனந்த் 2, சிடிஆர் நிர்மல் 3, இப்படி கணக்கு போய்கிட்டே இருக்குது. இதில் 4வது தளபதி பேர் கூட வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து முன்ஜாமீன் கேட்டப்போ முன்ஜாமீனும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்ஜாமீன் வந்து கேட்கும்போது எதிர்த்தரப்புலேருந்து, அதாவது போலீஸ் தரப்புலேருந்து இல்லை அரசாங்க வக்கீல் தரப்புலேருந்து அப்ஜெக்ஷன் சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பொதுவாக வந்து முன்ஜாமீன் கொடுப்பாங்க. அவங்க அப்ஜெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா முன்ஜாமீன் கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதுவும் இல்லாமல் இது நான் பெயிலபிள் கேசஸ் தான் போட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து முன்ஜாமீன் யாருக்குமே கிடைக்கல, எல்லாருக்கும் கேன்சல். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ அங்கேயே வந்து ஏதோ ஆஸ்பத்திரி ஏதோலாம் அடித்து உடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால் அங்கேயும் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. இப்போ ஆதவர் ஜானா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதையா சிரிக்கிறேன் அப்படின்னா, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது. இப்படி பாருங்க, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. விஜய்னு ஒருத்தர், அவரை சுற்றி இருக்கிறதே இந்த 4 பேர் தான், புசி ஆனந்த், சிடிஆர், அப்புறம் ஆதவர்ஜுனா, இவங்க 3 பேர் முக்கியமான ஆளுங்க. இவங்க எல்லாத்தையும் இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. விஜய் ஒரு சைலண்டாக இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது புரியாமல் இருக்குது. இப்போ விஜய் வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காவல் வேற போட்டிருக்காங்க. பஸ்ஸை வந்து பறிமுதல் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கேள்வியும் எல்லார் மைண்ட்லையும் எழும்பிட்டு இருக்கு. வந்து தமிழக வெற்றி காலத்தை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்தரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நேற்று திருமாவளவன் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, ஏன் இன்னும் விஜய் அவர்களை கைது செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அது மாதிரி பல பேரை வந்து இப்படி கேள்விகளை வந்து எழுப்ப வைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டைரெக்டாக விஜய் அவர்கள் மேலே கை வச்சா அது பிரச்சனை வேறு மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு இப்போ பல இந்த மாதிரி தன்னுடைய கட்சி தலைவர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன குட்டி குட்டி கட்சி தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பேசும்போது விஜய் அவர்களை கைது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அதற்கான ஒரு முகாந்திரத்தில் கிரியேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் விஜய் அவர்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மோடுக்கு அடுத்து வந்தாலும் வருவாங்க.
ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு சைடு போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சார்பாக என்னதான் பண்ணீங்க? வெறும் புஷி ஆனந்த் அவர்களுடைய முன்ஜாமீன் மட்டும்தானா? மற்றதெல்லாம் வந்து எதுவுமே இல்லையா? ஏன் மற்ற கேஸ்லாம் எதுவுமே வராமல் போச்சு? என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டு பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பண்ணாங்களா இல்லையா? நம்ம தரப்பில் இருந்து சிபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பெட்டிஷன் போடுற மாதிரி இருந்தோம். அந்த ஒரு கேஸும் வந்து லிஸ்டிங் ஆகலை. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு 100-150 கேஸ் வரைக்கும் மதுரை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகிருக்கு. அப்போ அந்த லிஸ்டிங் ஆனதில் நம்மளுடைய வக்கீல்கள் சார்ந்து இந்த மாதிரி எந்த ஒரு நம்பருமே லிஸ்ட் ஆகலை அப்படின்றதே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தசரா ஹாலிடேஸில் நடக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அப்படின்றனால நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அப்போ என்ன எதுவுமே பாசிட்டிவ் கிடையாதா? அப்போ தளபதி போய் எப்போ கரூருக்கு போவார், எதை பற்றியுமே இன்ஃபர்மேஷன் இல்லையா, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து புலம்பலாம். என்கிட்டே அப்புறம் என்ன ஏழுகா நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை ஆறுதல் பட்டுக்கணும். ஏன்னா தமிழக வெற்றிக்கழகத்தின் நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் அந்த உயிரிழந்த குடும்பத்தை பார்த்து பேசியிருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தாவேகா நிர்வாகிகள் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்+ கேட்டகரி பாதுகாப்பு தளபதிக்கு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது. போஸ்ட்லாம் பார்க்குறேன், அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஏன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து இவருடைய உயிருக்கு அதிக அளவில் ஆபத்து இருக்குது அப்படின்ற அந்த காரணத்தினால அதை கொடுக்க போகிறதா வந்து கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. அது வந்தால் தான். ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டீம். அப்படின்னும்போது அவருடைய உயிருக்கு கண்டிப்பாக த்ரெட் இருக்குது அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. அதுபோக வேறு ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் போன்றவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. நானும் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க, இப்போ நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சில தைரியம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில பல வேலைகள், சில நியூஸ்லாம் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய நியூஸ். அதாவது எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சதி பண்ணுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ சதி பண்ணியும் 1% கூட தளபதிக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க அந்த நம்பிக்கை இறங்கலை அப்படின்றது தான் நம்ம ரொம்ப 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 பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களையும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசக்கூடிய மீடியா நபர்களையும் சரி, இல்லை போஸ்ட் போடுறவங்க, இல்லை அரசாங்கத்தில் என்ன நடக்குதுன்னு எடுத்து பேசுகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அரசாங்கம் நாளைக்கு இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க மேலே குற்றம் இல்லைன்னு. அப்போ இவங்களாம் என்ன, இவங்களாம் யார் அப்படின்னு நான் கேட்கல, ஒருத்தர் கேட்குறாரு. சொல்லுங்கய்யா, என்ன 15 நாள் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. 15 நாள் கழிச்சு நான் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்களை விடுதலை பண்ணுவோம். அப்ப எந்த தப்புமே பண்ணாம 15 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தனே, அதுக்கு உங்க சட்டம் என்ன பதில் சொல்லும்? போட்டு இவரு நல்லவரு, எந்த தப்பும் பண்ணல, தெரியாம இவர் மேல பொய் கேஸ போட்டுன்னு போஸ்ட் அடிச்சு விட்டீங்களா? போஸ்ட் சாரி சொல்லுங்க ஐயா. அதற்கு இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும், நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.